அண்ணன் தம்பி 2 பேரும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையில இந்த அண்ணன்ட்ட கேட்பாரு, உன் தம்பி விஷயமா நீ என்னப்பா சொல்ற, உன் தம்பியை குறிச்சு நீ என்ன சொல்ற? அண்ணன் சொல்லுவாரு, அல்லாஹ் உலகத்துல வாழும் போது 25,000 கொடுமா, 50,000 கொடுமா, அது வேணுமா இது வேணுமா, என் தம்பிக்கு நான் கொடுத்துக்கிட்டே இருந்தேன். ஆனா திரும்பி என் தம்பி எனக்கு கொடுத்ததே இல்லை ரப்பே. அதுக்கு இப்ப என்னப்பா, இங்க காசா வாங்க முடியாது ரப்பே. அதனால என் தம்பியினுடைய நன்மையை வாங்கி எனக்கு கொடுத்துரு, என் தம்பியின் நன்மையை வாங்கி எனக்கு கொடுத்துரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்களில் கண்ணீர். தம்பியின் நன்மையை பறிக்க நினைக்கிற அண்ணனை பார்த்தீர்களா? என் உம்மத்திலே இப்படி ஒரு நிலையா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு மீண்டும் அந்த ஹதீஸ் தொடர்கிறது. அல்லாஹ் சொல்லுவான், உன் தம்பிட்ட தான் ஒரு நன்மை கூட இல்லையே, காலி பேப்பரா வந்திருக்கிறானே. அண்ணன் அல்லாவுக்கே ஐடியா கொடுப்பான், அல்லாஹ் நன்மை இல்லாட்டியும் பரவாயில்லை, என் தீமைகளை எல்லாம் புடிச்சு என் தம்பி மேல சுமத்தி என் தம்பியை நரகத்துக்கு அனுப்பிச்சிரு, என்னே நீ சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சிரு ரப்பே. பெருமானார் தேம்பி தேம்பி அழுகிறார்கள். என் உம்மத்திலே தம்பியை நரகத்திற்கு அனுப்பிவிட்டு சொர்க்கத்திற்கு போக நினைக்கிற அண்ணனை பார்த்தீர்களா? அல்லாஹ் சொல்லுவான், இந்த சொர்க்க மாளிகையை சுற்றி பார்த்து விட்டு வா. அண்ணன் செல்லுவார், சுற்றி பார்ப்பார். உள்ளே பார்த்தால் 72,000 அறைகள். அதனுடைய வெளிப்பகுதி மின் ஃபுல்லா, வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. உட்பகுதி எல்லாம் தங்கத்தால் ஜொலிக்கிறது. உள்ளே இருக்கிற பொருட்கள் எல்லாம் முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. 72,000 அறைகள் கொண்ட மாளிகை. அண்ணன் அப்படியே சுத்தி பார்த்துட்டு அசந்து போய் வந்து அல்லாஹ்விடத்திலே கேட்பார், மையம் லிகுஹாதா, இதை சொந்தமாக்கும் அரசன் யார்? சாதாரண ஆள்லாம் வாங்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அல்லாஹ்ட்ட இதை சொந்தமாக்கும் சக்கரவர்த்தி அரசன் யார் என்று கேட்க அல்லாஹ் சொல்லுவான், லா யம்லிகு நபியுன் வலா சித்திகுன் வலா ஷஹீதுன் வலா முலுக். இதை எந்த நபிக்கும் கொடுக்கறதா இல்ல, எந்த சித்திக் எந்த ஷஹீதுக்கும் கொடுக்கறதா இல்ல, எந்த அரசனுக்கு நான் கொடுக்கறதா இல்ல. ரப்பே, இதை யாருக்கு கொடுக்க நீ நினைக்கிறாய், இதை யாருக்கு கொடுக்க நீ நினைக்கிறாய்? அல்லாஹ் சொல்லுவான், உனக்கு தான்ப்பா கொடுக்கலான் இருக்கிறேன், உனக்கு தான் கொடுக்கலான் இருக்கேன். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், தம்பியை மன்னித்து விட்டேன் என்று சொல்ல வேண்டும். என் தம்பிய உடன்பிறப்ப மன்னிச்சுட்டேன்னு சொல்லணும். அண்ணன் துடிப்பான், கதுகபர்து கதுகபர்து கதுகபர்து, யா அல்லாஹ் என் தம்பியை மன்னிச்சிட்டேன், என் தம்பியை மன்னிச்சிட்டேன், என் தம்பியை மன்னிச்சிட்டேன், இந்த மாளிகையை கொடு. அல்லாஹ் சொல்லுவான், உன் தம்பியின் கரத்தை பிடித்துக் கொண்டு 2 பேர்களும் சேர்ந்து மாளிகைக்குள் செல்லுங்கள். அங்க கூட தனியா இல்ல, உறவுகளை சொர்க்கத்தில் கூட அல்லாஹ் பிரிக்க நினைக்கவில்லை. ஆனால் இங்கு சர்வசாதாரணமாக உறவுகள் பிரிந்து வாழுகிறார்களாம். நான் அடிக்கடி சொல்வதுண்டு, நினைவூட்டுவதற்காக, தன்வீகுக்காக. எனக்கு தெரிந்த 2 அண்ணன் தம்பி சென்னையில அண்ணன் கொடிகட்டி பறக்கிறார். இறையில்ல கொடை வல்லன், யாரும் போய் இல்லைன்றே சொன்னதில்லை. தம்பி துபாயில கிளீனிங் வேலை செய்து கொண்டிருக்கிறார். 3 பொம்பளை புள்ள, ஒரு பையன். தம்பிக்கு தம்பி புள்ள கல்யாணம், உதவல. தம்பி காரியம் எதுக்குமே உதவல. ஆனால் உலகத்திற்கே கொடுத்து கொண்டிருந்தார் அண்ணன். ஒரு நாள் திடீர் காய்ச்சல், தீராத காய்ச்சல். அண்ணன் பிளட் டெஸ்ட் பார்க்கிற பொழுது பதில் வந்தது பிளட் கேன்சர் என்று. சொத்து பத்தி எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. குடியிருக்கிற வீட்டை தவிர எதுவும் இல்லை. மருத்துவமனைக்கு சென்று பார்க்கலாம் என்று போனால் அண்ணனுக்கு தம்பிதான் பணிவிடை செய்து கொண்டிருக்கிறார். தம்பிதான் பணிவிடை செய்கிறார். அண்ணன் தம்பியை பார்த்து அழுகிறார், தம்பி அண்ணனை பார்த்து அழுகிறார். அழுது விட்டு அண்ணன் சொன்ன வார்த்தை இன்னும் காதிலே நிழலாடுகிறது. மர்ஹூமாயிட்டாரு, இன்னும் காதிலே நிழலாடுகிறது. அவர் சொன்ன வார்த்தைகள், அன்றைக்கு நிறைய என்னிடத்துல பணம் இருந்தது, மனம் இல்லை. ஊருக்கே கொடுத்தேன், என் தம்பிக்கு கொடுக்கணுங்கிற எண்ணமே இல்லை. நிறைய பணம் இருந்தது, மனம் இல்லை. இன்றைக்கு நிறைய மனம் இருக்கிறது, பணம் இல்லை ஹசரத். என் தம்பிக்கு, தம்பி குடும்பம் அவ்வளவு கஷ்டப்படுது, தோள் கொடுப்பதற்கு இன்றைக்கு என்னிடத்துல பணம் இல்லை. தம்பி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எங்க அம்மா வஃபாத்தாகும் போது அண்ணனும் தம்பி இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு போனாங்க. 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அது நடக்காமல் போய்விடுமோ என்றிருந்தேன். அல்லாஹ் இப்பொழுதாவது எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறானே. எங்க அண்ணன் தானே ஹஜ்ரத், எங்க அண்ணன் தானே ஹஜ்ரத், விட்டுருங்க ஹஜ்ரத். அன்புக்குரியவர்களே, எண்ணி பார்க்கிறோம் இந்த உடன்பிறப்புகளினுடைய நிலைப்பாடுகள்.
இன்றைக்கு எப்படி இருக்கிறது? உடன்பிறப்புகளை காலம் உள்ளவரை நேசிக்கிற சமூகமாக நாம் மாறி போக வேண்டும்.